ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 11th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், change in the number of neutrons in an atom changes it to dash. Options are A an ion, B an isotope, option C an isobar, option D another element. Correct answer is option B an isotope. Same atomic number but different mass number இருக்கிறத வந்துட்டு நம்ம isotopes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3 ஃபார்ம் இருக்கும். அட்டாமிக் நம்பர் வந்துட்டு எல்லாத்துக்குமே 1 தான் இருக்கும். ஹைட்ரஜன்லேயே வந்துட்டு புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாத்துலேயுமே அட்டாமிக் நம்பர் 1 தான் இருக்கும். மாஸ் நம்பர் மட்டும் டிஃபர் ஆகும். மாஸ் நம்பர் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால அட்டாமிக் நம்பர் ஈக்குவலாக தான் இருக்கும். 1 ப்ரோட்டான் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நியூட்ரான்ஸோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். புரோட்டியமில் நியூட்ரான் இல்லை, டியூட்டீரியமில் 1 நியூட்ரான் இருக்கும், ட்ரைட்டியமில் 2 நியூட்ரான் இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் மாஸ் நம்பர்னா என்னென்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் வந்துட்டு மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு எல்லாத்துலேயுமே ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் நம்பரில் இருக்கிறதுனால அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும். நியூட்ரானோட நம்பர் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே வர்றதுனால மாஸ் நம்பர் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அந்த டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் எதனால் வருது அப்படின்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னால டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் நமக்கு வரும். அப்படி டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் வர்றதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின், the term nucleons refer to dash. Options are A proton and electrons, option B only neutrons, option C electrons and neutrons, option D protons and neutrons. Correct answer is option D protons and neutrons. நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டம் நடுவில் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் தான் வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. Third question, the number of protons, neutrons and electrons present respectively in dash. Options are A 80 80 35, option B 35 55 80, option C 35 35 80, option D 35 45 35. Correct answer is option D 35 45 35. இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து ப்ரோட்டான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எந்த ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் ப்ரோட்டான்ஸ் எத்தனை நம்பர் இருக்கோ அதே நம்பரில் தான் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அப்போ வந்துட்டு இதில் வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். நமக்கு வந்து ப்ரோட்டான் எப்பவுமே எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் எந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் தான் 35 வந்துட்டு ப்ரோட்டான், 35 எலக்ட்ரான் நமக்கு இருக்குது. அப்போ வந்து அந்த சீரீஸை தான் வந்துட்டு நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது 35 ப்ரோட்டான், 35 எலக்ட்ரான், நடுவில் நியூட்ரான் வந்து 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் எந்த சீரீஸில் ஈக்குவலாக இருக்குதோ அதுதான் நம்ம கரெக்டுன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் இங்கே. Fourth question, the correct electronic configuration of potassium is dash. Options are A 289, option B 2,8,1, option C 2,8,8,1, option D 2,8,8,3. Correct answer is option C 2,8,8,1. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எப்படி ஒரு ஆட்டம்க்கு போடுவோம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது நியூக்ளியஸ் சுற்றி வந்துட்டு 4 ஷெல் இருக்கும், K L M N அப்படின்னு இருக்கும். இப்போ கேல வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கலாம், ஒரு ஷெல்லுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கலான்றதை வந்துட்டு நம்ம 2n² ஃபார்முலா மூலயமா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கேன்னு எடுத்துக்கிட்டோன்னா கேக்கு வந்துட்டு n வேல்யூ 1, எல்லுக்கு n வேல்யூ 2, எம்முக்கு n வேல்யூ 3, எண்ணுக்கு எண்ணுக்கு வந்துட்டு எம்முக்கு வந்துட்டு n வேல்யூ 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2n² அப்படின்னா கேக்கு வந்து என்னோட வேல்யூ 1. அப்போ வந்து அங்கே கேல வந்துட்டு வேல்யூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கலாம்.
அதே மாரி எல் ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தா 8 நம்பர்ஸ் இருக்கலாம். எம்முக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 18 இருக்கலாம். என் ஷெல்க்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு 32 இருக்கலாம். அப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் என்னன்னு கேட்டால் 2,8,8,1. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது fill in the blanks. First question, calcium and argon are examples of a pair of dash. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஐசோபார்ல வந்துட்டு நமக்கு சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோப் முன்னாடி என்ன பார்த்தோன்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் சொன்னோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஐசோபார். சேம் மாஸ் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் வந்துட்டு ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கால்சியம் அண்ட் ஆர்கான். இதில் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே மாஸ் நம்பர் சேம் தான் இருக்கும். மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் மாஸ் நம்பர் ரெண்டுத்துக்குமே 40, அட்டாமிக் நம்பர் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ தே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோபார். Second question, total number of electrons that can be accommodated in an orbit is given by dash. Correct answer is 2n to the power 2. இது ஒரு formula. Third question, dash isotope is used in the nuclear reactors. Correct answer is uranium-235. uranium-235 வந்துட்டு ஒரு isotope. Fourth question, the number of neutrons present in lithium is dash. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பர் 7. கீழே கொடுத்துருக்கிறது தான் வந்துட்டு அட்டாமிக் நம்பர், மேலே கொடுத்துருக்கிறது வந்துட்டு மாஸ் நம்பர். அப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ 7 minus 3 is equal to 4. So correct answer is 4. Fifth question, the valency of argon is dash. Correct answer is 0. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னா வந்துட்டு ஒரு ஆட்டமோட அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் போது வந்துட்டு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கும். அதை வச்சு தான் இந்த வேலன்சியை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த வேலன்சி ஆஃப் ஆர்கான் இஸ் 0. Next, நம்ம பார்க்கறது true or false. First question, in an atom, electrons revolve around the nucleus in fixed orbits. This is true. Second question, isotopes of an element have different atomic numbers. This is false. Isotope நாலே same atomic number but different mass number. Third question, electrons have negligible mass and charge. This is false. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து சார்ஜ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, பட் இட் ஹேஸ் நெக்லிஜிபிள் மாஸ். அதுக்கு மாஸ் கிடையாது. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். Fourth question, smaller the size of the orbit, lower is the energy of the orbit. This is true. எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதோ ஒரு ஆர்பிட், அந்த அளவுக்கு அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி கம்மியாக இருக்கும். Fifth question, the maximum number of electron in L shell is 10. This is false. Correct statement is the maximum number of electron in L shell is 8. Number 2, n ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா எல் ஷெல்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு 8 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.